சேமிக்கணும் அப்படின்னு உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது இந்த பேங்க்ல டெபாசிட் போட்டு வைக்கணும், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா எஃப்டியில் போடுவோம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் நிறைய இருக்கு. காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்தியாவில் 2018 இருந்து இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் அந்த மெத்தட் வந்து ரொம்பவே பாப்புலரா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் நிறைய பேருக்கு இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்வோலா தமிழ். நான் மேகலா கண்ணு. ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? இப்போ ஒரு நல்ல ஸ்டாக் எல்லாம் பிக் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ல இருந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சில ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பிக் பண்ணி ரீசனபிளான ரேட்டுக்கு வாங்கி அதை தொடாம அப்படியே ஒரு 10-20 வருஷத்துக்கு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருந்து மார்க்கெட் இறங்குறப்ப இறங்கும், ஏறப்ப ஏறும், இறங்குறப்ப இறங்கும், ஏறப்ப ஏறும்னு போய் அந்த லாங் டேர்முக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குமே. அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங். ஏன் இந்த பேர்ப்பா, நான் அப்பத்துல இருந்து இது என்ன பேர்னு கூட தெரியாம நான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அமெரிக்கால 1984 இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்டான ராபர்ட் ஜி கிர்பி அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறார். என்னன்னா, இப்போ அமெரிக்கால வந்து ப்ரிஷியஸான கோல்ட் ஆகட்டும், இல்ல மற்ற விதமான வேல்யூபிள் அசெட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது அந்த காபி கேன்ல வந்து போட்டு வச்சிருவாங்களாம். அதை வந்து எடுக்காம யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு பத்திரம் பண்ணி அந்த ஒரு கேன்ல போட்டு வச்சிருவாங்களாம். அப்போ அது ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதாவது வேணும், ஏதாவது உதவிக்கு நம்ம வந்து செலவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து வந்து செலவு பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் நம்ம மிளகா அப்படி டப்பால, அப்புறம் கடுகு டப்பால, அப்புறம் எங்கெங்கயோ வைப்பமே காசு அது இதுன்னு, அந்த மாதிரி இது ஒரு காஃபி கேன் இன்வெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை வந்து தொட மாட்டாங்க. நம்ம மிளகா அப்படி டப்பால வச்சா அடுத்த நாளே நம்ம பொடிசுகள்லாம் வந்து நீக்கி எல்லாத்தையும் நாசி பண்ணிட்டு போயிருங்க. அந்த மாதிரி இது கிடையாது. ரொம்ப வருஷம் லாங் டேர்ம்ல வச்சிருக்கிறதுக்கான அந்த ஒரு இதுதான் காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு சொல்லி அவர் வந்து இந்த டேர்ம் பண்ணியிருக்காரு. 2018 அம்பித் கேபிட்டலோட இந்த சௌரப் முகர்ஜி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் டேர்மை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு அப்போ பாப்புலர் பண்ணி விட்டாரு. அன்னையிலிருந்து இந்தியாவிலுமே பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு இந்த ஒரு காஃபி கேன் இன்வெஸ்டிங். குறிப்பிட்ட ஸ்டாக்குக்கு இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, உதாரணத்துக்கு 2002 டைட்டன் கம்பெனியோட ஷேர்ஸ் ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2000 ரூபாய்க்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்கும்? 1000 ஷேர்ஸ் வந்திருக்கும். ஒரு ஷேர் 2 ரூபா அப்படின்னு. 2002 வாங்கி போட்ட அந்த ஷேர்ஸோட விலை மதிப்பு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைட்டன் கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ 2100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ 21 லட்சம் ரூபாய்க்கான ப்ராஃபிட்டை அவங்களால பார்த்துருக்க முடியும். இதுக்கு பேர் தான் பை அண்ட் ஃபர்கெட் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் சிஸ்டம்க்கு கீழே வருது. ஆனா இந்த ஒரு காஃபி கேன் இன்வெஸ்டிங்ல நான் வெற்றிகரமா லாபம் பெறணும், ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா முக்கியமா 3 விஷயத்தை நீங்க கடைபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, எப்பவுமே இன்வெஸ்ட் பண்றப்போ அந்த பர்டிகுலர் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 500 கோடிக்கும் மேல இருந்தா மட்டுமே அதுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 500 crores மேல இருந்தா மட்டுமே கான்ஃபிடென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த ஸ்மால் அதுக்கப்புறம் மைக்ரோ கேப்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க தவிர்க்கலாம். இந்த ஒரு சிஸ்டம்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, காஃபி கேன் இன்வெஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்னா. பாயிண்ட் நம்பர் 2, எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான இன்கமையும் ப்ராஃபிட்டையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனியா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த 5 இருந்து 10 வருஷத்துக்கு வருஷம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸா வந்து ஒரு 10% அட்லீஸ்ட் ஆவரேஜா இருக்கு அப்ராக்சிமேட்டா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியில் நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஒரு சிஸ்டம்க்கு கீழே. அதை விட்டு கொஞ்சம் லாஸை பார்த்துருக்கு, பரவாயில்ல இருந்தாலும் நான் போட்டு வைக்கிறேன், ஃபியூச்சர்ல ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து ஏகபோகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஆர்ஓஇயை நல்லா கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனியா சூஸ் பண்ணுங்க. இந்த ஆர்ஓஇன்னு ஒன்று கிடையாது, ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி. இன்வெஸ்ட் பண்ற அந்த பணத்தை வச்சு இவங்க நல்ல ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மட்டும் அந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ்ட் 15 இயர்ஸ்ல இவங்களோட ஆர்ஓஇ ரேட் ரொம்பவே நல்லா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இவங்க நல்லாவே ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் 3 முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் காஃபி கேன் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா. ஆனா இங்க ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதுல பாயிண்ட் நம்பர் 1 என்ன பாத்தீங்கன்னா, எப்பவுமே காஃபி கேன் இன்வெஸ்டிங்ல லாங் டேர்ம் தான் நீங்க சூஸ் பண்ணணும். மந்த்ஸுக்கோ இல்ல சில வாரத்துக்கோ இல்ல நான் வந்து ஒரு வருஷம் தான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு செட் ஆகாது. இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மொத்தமா நீங்க அதை மறந்துடணும் ஃபார் டிகேட்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு மேல போயிருச்சு அப்படிங்கிற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதை வந்து நீங்க கண்டுக்க கூடாது. யூ ஷுட் அவாய்ட் மார்க்கெட் நாய்ஸ் ஃபார் டிகேட்ஸ் அண்ட் தட் இஸ்
காஃபி கேன் இன்வெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் வந்து இந்த ஒரு சிஸ்டமோட ஒரு ப்ராசஸ், எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து அஷ்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது என்னென்னா முக்கியமாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இறங்கிட்டு அவங்க சரி இது சரிப்பட்டு வராது, இது ரொம்ப சரிஞ்சிச்சுன்னா இருக்கலாம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே வந்து அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, கிவ் அப் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான மைண்ட் செட்டே வந்து லாங் டேர்ம் தான். எந்த விதமான மார்க்கெட் சரிஞ்சாலும் சரி ஏறினாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் மனசை மாற்றாமல் ஒரு டிகேடுக்காவது ஒரு மினிமம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கிறப்ப தான் இதுக்கான பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல கம்பெனி தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அட் த சேம் டைம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ட்ராக் ரெக்கார்டை ப்ரூவன் பண்ண அந்த மாதிரியான கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக ஒரு நல்ல விதமான ப்ராஃபிட்டை லாங் டேர்மில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இது எத்தனை பேருக்கு காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னா தெரியும் அப்படின்னு தெரியாது. ஆனால் தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவேரிஸ் இருக்கு, ஃபீட்பேக்ஸ் இருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி டாபிக்ஸ் கொண்டு வந்து பேசுங்க, இல்லை இந்த மாதிரி பேசுறதுல இப்போ இந்த மாதிரி டீட்டெயிலாக பேசுங்க, எந்த விதமான ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எவ்ரி வீடியோ அது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களை ஒரு நாளும் உற்சாகப்படுத்தி ஒரு நாளும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். ஸோ நம்ம வாஸ்வாலில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வருஷம் வரும் 999 ரூபாய்க்கு கிடைக்குது. 6 மொழியிலையும் யோசிச்சு பாருங்க, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்கள் கற்றுக்க முடியும், எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ டக்குன்னு நம்ம பாஸ்வாலா இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. பாஸ்வாலா, be the boss.